வணக்கம் நேயர்களே, அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபியோட பேர் பைதா ரோட்டி. இது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போமா? மைதா மாவு, உப்பு, முட்டை, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கரம் மசாலா. ஓகே, இது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இதில் மைதா மாவு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய். இப்போ இதை ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ இதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடான உடனே நம்ம எண்ணெயை ஊற்றி இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தவா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதோட கொஞ்சம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க வதங்கிறதுக்கு. இப்போ இந்த முட்டை இருக்குது இல்லைங்களா, இந்த முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா பொடிசா ஆக்கணும். ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். ஏன்னா இதை நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுனால இது பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த மைதா மாவை நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டி ஸ்க்ரம்பிள்டு எக்ஸை அதில் வச்சு நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டி தவாவில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு தவாவை வச்சு அதை ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ராம்பிள்டு எக்ஸை இதில் நடுவில் வைப்போம். இதை மடிச்சுக்கலாம். கையிலேயே நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தவா சூடானதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகணும். இந்த ரெசிபி ரொம்ப ஹெவி ஐட்டம். ஏன்னா மைதா ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு உங்களுக்கு ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் வேறு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹெவி ஐட்டம் தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சர்வ் பண்ணிடலாம். மைதா ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி செய்யணுங்கிறது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா மாவு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடுங்க. இதெல்லாம் நல்லா பொடிசு பண்ணிவிடுங்க. பொடியானதும் இந்த கரம் மசாலா தூளை தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி திரட்டுறதை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ரவுண்டாக உருண்டை பண்ணி இந்த ரொட்டியை நல்லா திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ராம்பிள்டு எக்ஸை நடுவில் வச்சு 4 பக்கமும் மூடி நல்லா கையிலேயே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தவாவை வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி இந்த ரொட்டியை எடுத்து நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைதா ரொட்டி ரெடியாக இருக்கும்.